हरि ओं गुरुवे शरणं। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ பஜகோவிந்தம் அப்படிங்கிற ஒர்க்கில் சங்கரர் நம்மளுடைய டெல்யூஷன் ரிமூவ் ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராமர் எக்ஸாம்பிளை கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் ஃபைனைட் கோலை நீனு வச்சுக்காதே அப்படின்னு சொன்னார். ஏன்னா இந்த வேர்ல்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குல்ல, ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அதை பற்றின அறிவை சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா அபராவித்யா அப்படின்னு சொல்கிறது. நாம் ஸ்கூலில் படித்தது, காலேஜில் படித்தது, இப்போ நம்ம ஒரு பிஹெச்டி அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே என்னது அப்படின்னா அபராவித்யாவுக்கு கீழே வந்துடும். அப்போ அபராவித்யான்னு ஒன்று இருக்குன்னா வேறு என்ன வித்யா இருக்கணும்? பராவித்யா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னது பராவித்யா அப்படின்னா அந்த கோவிந்தனை பற்றின உண்மையான அறிவு இருக்கே, அதுதான் பராவித்யா. இப்போ ரெண்டு வித்யா இருக்குது அப்படின்னு முண்டக்க உபனிஷத் நம்மளுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. துவே வித்யே வேதித்தவ்யே அப்படின்னு முண்டக்க உபனிஷத்தில் வருது. இன்ஃபேக்ட் அதில் தான் அந்த வேத அங்கங்கள் அதெல்லாமும் என்யூமரேட் பண்ணப்படுறது. சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே. இப்போ அதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அங்கங்கள் அப்படின்னா வேதத்தில் என்ன மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கோ அந்த மெசேஜை கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு இந்த அங்காணிகள்லாம் ஹெல்ப் பண்ணுறது. அப்போ அபராவித்யா அந்த அங்கங்கள் இருக்கே, வேத அங்கங்கள் அதெல்லாம் கூட என்னதுன்னா அபராவித்யா தான். ஏன்னா இதெல்லாத்தையும் பயன்படுத்தி நாம் வேதத்தில் சொல்லியிருக்கிற மெசேஜை புரிஞ்சுக்கணும். இப்போ அபராவித்யா யூஸ்ஃபுல்லாக நாட் யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டால் அபராவித்யா டெஃபினட்டாக யூஸ்ஃபுல். ஏன்னா நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருக்கோம்ல, அதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்கு அதெல்லாமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதெல்லாம் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் ஹெல்ப் பண்ணுறது. ஏன்னா ஸ்கூலுக்கே போகலன்னு வச்சுக்கோங்க, எப்படி எழுத படிக்க தெரிஞ்சிருக்கோம்? எழுத படிக்க முதல்ல தெரியணும். அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த ரீசன் அவுட் பண்ணுறது அதெல்லாமே எங்கே கற்றுக்குறோம் நம்ம அப்படின்னா ஸ்கூல் படிப்பில், காலேஜ் படிப்பில் தான் அது எல்லாமே நம்ம கற்றுக்குறோம். அப்போ அபராவித்யா தான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லித்தருது. அப்போ அதை படிக்கட்டாக வச்சுண்டு நாம் பராவித்யாவுக்கு வரணும். பராவித்யான்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ பகவானை அடையிறத பற்றின அறிவு. இப்போ அபராவித்யா சாதனம் அப்படின்னு சொல்லலாமா?
பராவித்யா வந்து சாத்தியம். அபராவித்யா மீன்ஸ் பராவித்யா எண்ட், கோல். அப்போ அபராவித்யாவுடைய ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் பராவித்யாவுக்கு வர முடியாது. இப்போ வந்து கிராமர் இல்லாமல் லாங்குவேஜ் பாசிபிளா அப்படின்னா கிராமர் இல்லாமல் லாங்குவேஜ் பாசிபிள் இல்லை. லாங்குவேஜ் இல்லாமல் கம்யூனிகேஷன் பாசிபிளா? கம்யூனிகேஷன் இஸ் நாட் பாசிபிள். இப்போ வந்து இந்த சம்வாதம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், டயலாக் பிட்வீன் த டீச்சர் அண்ட் த ஸ்டூடெண்ட் நடக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பீச் சொன்னால் டெஃபினட்டாக லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் வந்து அபராவித்யா இல்லாமல் பராவித்யா இல்லை. அட் த சேம் டைம் ஒருத்தர் வந்து அபராவித்யாலேயே தன்னுடைய ஸ்பெண்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னால், அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கே வராமல் மொத்த லைஃப்பையுமே நான் வந்து அந்த விஷயங்களுக்காகவே வந்து செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து யூஸ்லெஸ். வித்தவுட் பராவித்யா அபராவித்யா இஸ் இன்கம்ப்ளீட். அதனால் அபராவித்யா மூலமாக நாம் டெஃபினட்டாக என்ன பண்ணணும்? பராவித்யாவுக்கு வரணும். எல்லாரும் என்ன பண்ணிடுறா ஜென்ரலாக அப்படின்னா, வேதத்தில் இருக்கிற முதல் போர்ஷன் இருக்குல்ல, அதோட அவளோட லைஃப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறான். வேதம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து முதல் போர்ஷன் இருக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எண்டு போர்ஷனும் ஒன்று இருக்குது. அப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணோன்னா முதல்லேருந்து ஆரம்பித்து போய் ஒரு இடத்துல முடிக்கணும்ல, பாதியிலேயே நம்ம வந்து நிறுத்திடக்கூடாது. இப்போ அந்த எண்டு போர்ஷனுக்கு நிறைய பேர் வந்து போகிறதே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப மைனாரிட்டி பீப்புள் தான் வந்து எண்டு போர்ஷனுக்கே வந்து டச்சே பண்ணுறாது. அப்போது இந்த மேனுவல்னு சொல்கிறோம் வேதத்தை, மேனுவல்னால் கம்ப்ளீட்டாக படிக்கணும்ல, மொத்தமாக எங்கேருந்து ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு படிக்கணும். சும்மா ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் படிச்சுட்டு விட்டுடக்கூடாது. இப்போ வேத பூர்வத்தோடு நாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் டோட்டல் லைஃபையே நாம் வந்து வேஸ்ட் பண்ணிடுறோம். வேத அந்தத்தையும் நாம் கம்ப்ளீட் பண்ணினாதான் நம்மளுடைய லைஃபே வந்து கம்ப்ளீட்டாக ஆகிறது. அந்த வேத அந்தத்துக்கு வரத்துக்கு வேத பூர்வம் இல்லாமல் வர முடியாது. ஸோ வேத பூர்வத்தை கடந்து தான் வேத அந்தத்துக்கு வரணும். வேத அந்தத்துக்கே வராமல் வேத பூர்வத்திலேயே ஸ்டே பண்ணுறது தான் நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக். அதுதான் மூட மத்திய. சாப்பிடாமல் இருந்தேன், நான் கார்த்தால முழுக்க ரொம்ப பிஸி அதனால சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? இல்லை, நான் கார்த்தால முழுக்க ரொம்ப பிஸி அதனால சாப்பிடல. என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? அப்படி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு லன்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, நடுவில் சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னா, இல்லையே, லன்ச் பண்ணுறதுலேயே என்னோடய டைம் வந்து போயிடுது. அப்போ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் குக்கிங்? சமையலே பண்ணிகிட்டு இருந்தா எப்போ சாப்பிட்றது இல்லை? இப்போ ஃபைனைட்டு தான் கோல் அப்படின்னு நீனு தப்பாக நினச்சிக்காது, அதை வந்து மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இப்போது அப்படின்னா, கோலை வந்து மீன்ஸாக வச்சுட்டுருக்கோம், மீன்ஸை வந்து கோலாக வச்சுட்டுருக்கோம். அதை அப்படியே நீனு ரிவர்ஸாக மாற்றிக்கோ, கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ முதல் ஸ்லோகத்தில் வந்து அபராவித்யாவை எடுத்துட்டு சங்கரர் இந்த விஷயத்தை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் வேறு ஒரு விஷயத்தை எடுத்து இது வந்து ஃபைனைட் அப்படின்னு சொல்ல போகிறார். நம்ம வந்து ஸ்லோகா நம்பர் 2 பார்க்கலாம். மூடஜஹீஹி தனாகம த்ருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் யல்லபசே நிஜ கர்மோபாதம் வித்தம் தேன வினோதய சித்தம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து எந்த ஆப்ஜெக்டை எடுத்துட்டு அதை ஃபைனைட் சொல்கிறார் அப்படின்னா வித்தம். வித்தம் தான் இங்கே வந்து ஆப்ஜெக்ட். வித்தம்னா என்னது? பணம்,
செல்வம். அர்த்தகான்னு சொல்கிறோம்ல, தர்ம அர்த்த காம மோக்ஷல அந்த அர்த்தகா இருக்குல்ல, அதுதான் வித்தம். அப்போ அர்த்த புருஷார்த்தம் தான் வித்த புருஷார்த்தம். எல்லாருக்கும் இதுலேயும் ஒரு கன்ஃபியூஷன் ஆனது இருக்கும். என்ன கன்ஃபியூஷன் இருக்கும்? இதில் ரெண்டு விதமான கன்ஃபியூஷன் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு குரூப் சொல்லும், வித்தம் இருக்குல்ல, பணம், அதுதான் எல்லாமே பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, வாழ்க்கையே என்னது? பணம் தான் வாழ்க்கை. அதனால தானே நிறைய பழமொழிகள்லாம் கூட வந்திருக்கு. பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும், பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும். அதெல்லாம் ஏன் வந்தது அப்படின்னா, அந்த குரூப் என்ன சொல்கிறது, பணம் தான் எல்லாமே, நீ எதை எடுத்துட்டாலும் பணம் தான் அப்படின்னு சொல்கிறது. அப்போது பணத்துக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற குரூப் அது. இன்னொரு குரூப் இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் குரூப். இது என்ன சொல்லுவோம்? பணம்னா மாயா, அதை கையால் கூட நாம் தொட்டு பார்த்துடக்கூடாது, வெரி வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப். இது இந்த எக்ஸ்ட்ரீம். இப்போ நான் பணத்தை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற ஒரு குரூப். இப்போ ஒரு குரூப் என்ன பண்ணுறது? ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. இன்னொரு குரூப் என்ன பண்ணுறது? என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதோட ரொம்ப கீழே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ரெண்டுமே ஆக்சுவலாக கன்ஃபியூஷன் தான். சாஸ்திரம் சொல்கிறது இந்த ரெண்டு அப்ரோச்சுமே தவறான அப்ரோச் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, அந்த வித்தம் அப்படிங்கிற விஷயத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் என்ன, அந்த வித்தம்ங்கிற விஷயத்தோட மைனஸ் பாயிண்ட்லாம் என்ன, அது ரெண்டையும் தெரிஞ்சுட்டு எப்படி நம்ம லைஃப்பை பேலன்ஸ்டாக நாம் எடுத்துகிட்டு போகிறது, இந்த விஷயத்தில் நம்மளுக்கு டெஃபினட்டாக கிளாரிட்டி தேவை. அதனால தான் அவிவேகம் இருக்குது இந்த விஷயத்தில். இப்போ நாம் என்ன பண்ணணும்? அந்த அவிவேகத்தை விவேகத்தினால இப்போது ரீப்ளேஸ் பண்ணணும். பணம்னா என்ன? இப்போ இந்த கிரியேஷனில் இருக்கிற எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும், இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த கிரியேஷன் அப்படின்னாலே பகவான் கிரியேட் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் என்ன சொல்கிறோம்? பகவானே தான் கிரியேஷனாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா பகவான் தான் கிரியேஷனாக இருக்கார் அப்படின்னா, பகவானே என்ன பண்ணுறார்? விதவிதமாக இப்போ நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார். டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக பகவானே நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார். இப்போ இதுதான் சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஃபண்டமெண்டல் லெசன். அப்படின்னா இந்த கிரியேஷனில் இருக்கிற எல்லாமே டிவைன், கரெக்டு தானே? பகவான் தான் எல்லாமாகவும் காட்சி அளிக்கிறார்னா எல்லாமே சீக்ரெட், டிவைன், ஐஸ்வரம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இந்த மொத்த கிரியேஷனையுமே எப்படி பிரிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, நாலெட்ஜ், வெல்த், பவர் அப்படின்னு ஒன்றே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? இப்போ தான் நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம். நவராத்திரி. நவராத்திரியே எதை சிம்பிளைஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த நாலெட்ஜ், வெல்த் அண்ட் பவர், இந்த மூணு விஷயத்தை மொத்தமே உன் லைஃப்பில் இந்த மூணு விஷயந்தான் இருக்குது அப்படிங்கிறது சிம்பிளைஸ் பண்ணுறது தான் அந்த நவராத்திரி வைபவமே. அதனால தான் நாலெட்ஜ்னா சரஸ்வதி தேவியை நாம் வர்ஷிப் பண்ணுறோம், வெல்த்னா லக்ஷ்மி தேவி, பவர்னா துர்கா தேவி. ஸோ ஃபஸ்ட்டு 3 days யாருக்கு? துர்கா தேவிக்கு நவராத்திரியில் முதல் 3 நாள், அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கு, லாஸ்ட்டு 3 days சரஸ்வதிக்கு. இந்த மூணுமே நம்மளோட லைஃப்பில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மூணுத்தையுமே நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ண தெரியணும். இப்போ எந்த டைப் ஆஃப் நாலேஜ் ஒரு பர்சன் கிட்ட இருந்தாலும் நாம் அந்த பர்சனை டெஃபினட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ சரஸ்வதி பூஜை அன்றைக்கி நல்லா புக்குண்டோ எல்லாத்தையும் கொண்டு போய் நாம் வச்சுடுவோம். ஸ்கூல்லாம் படிக்கும்போது எந்த டே ரொம்ப பிடிச்ச டே அப்படின்னா சரஸ்வதி பூஜை. ஏன்னா அன்றைக்கி மட்டும்தான்
படிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு எப்போ படிக்கணும்னு தோணும்? அன்றைக்கி மட்டும்தான் நமக்கும் படிக்கணும்னு தோணும். அடுத்த நாளே புக்கு எடுத்து படி அப்படின்னு சொல்லுவாள். தோ படிக்கிறேன் அப்படின்னு நாம் வந்து ஏமாற்றிடுவோம். ஸோ எனி டைப் ஆஃப் நாலேஜ் நமக்கு வந்து மதிக்க தெரியணும். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து பணக்காரராக இருக்கான்னு வச்சுக்கோங்க, வெரி ரிச்சு, ஆனால் அவர் படிக்கவே இல்லை, அவருக்கு எழுத படிக்கவே தெரியாது அப்படின்னா அவர் வந்து ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து ஒரு லெட்டர் வருது அவருக்கு அப்படின்னா கூட என்ன பண்ணி ஆகணும்? அவர் யாரையோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி ஆகணும். இப்போ நம்மளோட ஊரில் இந்த துண்டு சீட்டெல்லாம் வச்சு படிக்கிறாள்ல, உனக்கு என்னன்னே தெரியல, ஏதோ எழுதி கொடுப்பா, நீ ஏதோ படிப்ப அப்படின்னா எவ்வளோ பேர்கிட்ட அவமானப்பட வேண்டியதாக இருக்குது இல்லையா? அப்போ நம்மளுக்கு வந்து தெரியணும், கொஞ்சமாவது நாம் வந்து படிச்சிருக்கணும். அப்போ வந்து படிப்பும் இம்பார்ட்டண்ட்டு, நாலேஜும் இம்பார்ட்டண்ட்டு, வெல்த்தும் வந்து இம்பார்ட்டண்ட். சரி, இது ரெண்டும் இருந்து நான் எப்போ பாரு போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துப்பேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து டோட்டலி வேஸ்ட். இப்போ ஃபிசிக்கல் ஹெல்த்தும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை வந்து லிஃப்ட் பண்ண முடியறது அப்படின்னு சொன்னால் எதனால் அது பண்ணுறோம்? நம்ம கைக்கு என்ன இருக்குது? சக்தி இருக்குது, பவர் இருக்குது. இப்போ நடந்து வரோம், ரூம்லேருந்து இங்கே நடந்து வரோம் அப்படின்னா கால்களுக்கு அந்த மூவ் பண்ணுறதுக்கான சக்தி இருக்குது. இப்போ அது இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து வேலைகள் எல்லாமே பண்ண முடியும். ஸோ நாலேஜ் இருக்குது, பணம்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு ஹெல்த் இல்லை அப்படின்னாலும் வந்து டோட்டலி வேஸ்ட்டு. அதனால் வந்து 3 விஷயமுமே வந்து ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அதனால தான் வந்து கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னா என்ன ஆன்சர்? அதுக்கு 3மே வந்து டெஃபினட்டாக ஒருத்தருக்கும் வந்து தேவை. இப்போ சரஸ்வதினால் வந்து லக்ஷ்மி அண்ட் பார்வதி இல்லாமல் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. லக்ஷ்மியால் சரஸ்வதி அண்ட் பார்வதி இல்லாமல் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. பார்வதினால் சரஸ்வதி அண்ட் லக்ஷ்மி இல்லாமல் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதனால தான் வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவா எல்லோரும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணிட்டா, இவன் 3 பேரையும், அதாவது ரெஸ்பெக்டிவ்லி, ஓகே, சரஸ்வதி, லக்ஷ்மி, அப்புறம் பார்வதி 3 பேரையும் அவா கூடவே வந்து பத்திரமா வச்சுட்டா. வெளியிலே எங்கேயுமே வந்து அனுப்பவே இல்லை. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும்? பணத்தினால நமக்கு என்ன கொடுக்க முடியும்? பணத்தினால எனக்கு என்ன கொடுக்க முடியும், பணத்தினால எனக்கு என்ன கொடுக்க முடியாது. அதில் ரொம்ப கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கணும். என்னோட வாழ்க்கையில் இந்த பணத்தினுடைய ரோல் என்ன, அது நம்மளுக்கு நல்லா தெரியணும். ஏன்னா எனிதிங் நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு விஷயத்துக்கும் ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா? அது வந்து ஏதோ ஒரு பர்பஸை டெஃபினட்டாக வந்து நம்மளுக்கு சால்வ் பண்ணும். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காதனால தான் நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுறது. சில டைம் அதுக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றோம், சில டைம் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம் அதை. ஸோ அதில் ஒரு விஷயமா இந்த பணத்துடைய ஃபங்க்ஷனை நான் வந்து தப்பாக முடியாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் பொதுவாக என்ன ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது? என்ன ராங் அண்டர்ஸ்டாண்டிங்? எந்த ஒரு லேமேனை போய் கேட்டால் கூட அவன் என்ன சொல்லுவான்? பணம் தான் சந்தோஷத்திற்கு காரணம், பணம் இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு ஜென்ரல் ஐடியா எல்லாருமே இல்லையா? சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம், பணத்தை வச்சு தான் எல்லாமே வாங்குகிறோம். ஸோ அது இருந்ததுன்னா நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு நாம் வந்து நல்ல ஜாலியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு மிஸ்கன்செப்ஷன், தவறான ஐடியா. பணத்துக்கும் ஆனந்தத்துக்கும் காரண காரிய சம்பந்தம் இல்லை. இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? அதுக்கு காரண காரிய சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நாம் வந்து நினைக்கிறோம். அதுதான் டெல்யூஷன், மோகம். இப்போ பணத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கம்ஃபர்ட் எல்லாத்தையும் நம்மளால் வந்து வாங்க முடியும், சம்பாதிக்கலாம், நோ டவுட்டு. இப்போ ரூம்லலாம் ஏசிலாம் போட்டுக்கலாம்,
பெரிய கட்டில் வாங்கிக்கலாம். இப்போலாம் வந்து மேட்ரஸ்லாம் வந்து 1.5 lakhsக்கெலாம் மேட்ரஸ்லாம் கிடைக்கிறதாம். நீங்கள் அதெல்லாம் வந்து வாங்கி நல்லா போட்டுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் எதை வாங்க முடியாது? அது என்ன பாட்டு கூட இருக்குல்ல, என்ன தூக்கமே, தூக்கத்தை நம்மளால் வந்து வாங்க முடியாது அப்படின்னு. இப்போ தூங்கலைன்னா என்ன ஹாப்பினஸ்ஸு? தூக்கம் தான் ஹாப்பினஸ்ஸே இல்லை. தூக்கமே வரலைன்னா என்ன ஹாப்பினஸ் இருக்க முடியும்? ஹாப்பினஸ் அப்படிங்கிறது பின்ன என்னது? எக்ஸ்டர்னல் கண்டிஷன் இல்லை ஹாப்பினஸ். ஹாப்பினஸ்ஸுங்கிறது என்னது? என்னுடைய மனசினுடைய கண்டிஷனை தான் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். இப்போ பணத்துக்கும் ஹாப்பினஸுக்கும் காரண காரிய சம்பந்தம் இல்லை. காரணம்னா என்ன அர்த்தம்? காஸ் அப்படின்னு சொல்கிறோம். காரியம்னா இஃபெக்ட், ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது எடுத்துக்கலாம். இது வச்சதுக்காகவாது இதை யூஸ் பண்ணி ஆகணும். களிமண் பானை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பானைக்கு எது காரணம்? களிமண் காரணம். பானை பின் என்னது? காரியம், ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இந்த பானை எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாம் களிமண் இருக்குமா இருக்காதா? பானை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் களிமண் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் காரண காரிய சம்பந்தம் இல்லையா? அதே மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க, பணத்துக்கும் ஆனந்தத்துக்கும். பணம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருந்தாகணும்? ஆனந்தம் இருந்தாகணும். இருக்கா? நமக்கே தெரியும். அப்புறம் நம்ம நிறைய பேரை சுற்றி இருக்கிறவாளையும் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ நம்மக்கிட்டே வந்து சம்டைம்ஸ் நிறைய பணம் ஏதோ கிடச்சிருது அப்படின்னா அப்போ நம்ம ஆனந்தமாக இருக்கோமா அப்படின்னா மேபி ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் ஃபியூ மினிட்ஸு அப்படியே நம்ம சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே வந்து பணம் நம்மளை விட்டு போயிடுறது, அது வேறு விஷயம். அப்போ பணம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஆனந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அங்கெல்லாம் ஆனந்தம் இருக்கிறது இல்லை. ஆனால் எல்லா பணக்காராலும் சந்தோஷமாக தான் இருக்கணும். எந்த பணக்காரனும் வந்து அழவே கூடாது, துக்கமே படக்கூடாது. இப்போ இதுதான் லாஜிக். காரண காரிய சம்பந்தம்னா இப்போ இது ஞாபகம் வச்சுக்கணும். பணம், என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்லாம் உங்களுக்கு ஏதாவது வந்து தோணித்துன்னா உடனே வந்து பானை அண்ட் களிமண் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பணம் இருக்கிற இடத்துல சந்தோஷம், பணம் இருக்கிற இடத்துலலாம் சந்தோஷம் இருக்கான்னா இல்லை அப்படின்னு நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்கிறவாளையும் நாம் வந்து பார்க்குறோம். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் வந்து நாம் வந்து பார்க்குறோம். அதனால் முதல் டெல்யூஷன் என்ன நாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, பணம் தான் ஆனந்தத்திற்கு காரணம். இந்த டெல்யூஷனை நாம் வந்து ரிமூவ் பண்ணணும். இது வந்து மோகம், ராங் ஐடியா. இந்த ஐடியாவை நாம் மாற்றிக்கணும். ரெண்டாவது, பணம் தான் எனக்கு வாழ்க்கையில் பாதுகாப்பை தரும். இது ரெண்டாவது தவறான ஐடியா. ஸோ இதே லாஜிக்கை அப்ளை பண்ணி இந்த ஐடியாவும் வந்து ராங் அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பணக்காராக வந்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறா இல்லையா? நிறைய பணம் இருக்கிறவாளுக்கு என்ன இருக்குன்னா நம்மளை விட நிறைய பயம் வந்து அவளுக்கு இருக்கும். இன்செக்யூரிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்ஃபேக்ட் வந்து இன்செக்யூரிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து எந்த பணம் சம்பாதிச்சேன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சேனோ அதே பணமே இப்போது என்னுடைய பயத்துக்கு காரணமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து நேற்று கிளாஸில் பார்த்தா மாதிரி அந்த பணத்துக்கு நான் இப்போ வந்து செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியதாக ஆகிடுது. பணம் எனக்கு செக்யூரிட்டி கொடுக்குங்கிறது போய் இப்போ நான் வந்து அந்த பணத்துக்கு செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா என்ன ஆகிறது? என்னுடைய இன்செக்யூரிட்டி வந்து இப்போது இன்க்ரீஸ் ஆகிறது. நான் எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னுடைய இன்செக்யூரிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது. ஏன் அப்படின்னா நான் சேர்த்து வச்சதெல்லாம் இப்போ நான் வந்து பாதுகாக்கணுமே.
அப்படின்னு ஒரு பின்னாடி ஒரு ஃபீலிங் வரதுனால என்னுடைய இன்செக்யூரிட்டி வந்து இப்போது ஜாஸ்தி ஆகிறது. அதனால் பணத்தையும் செக்யூரிட்டியையும் நம்மளால் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. எதுவுமே இல்லாமல் எவ்வளவோ பேர் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறா, அதையும் நாம் வந்து பார்க்குறோம். அவகிட்ட போய் நீ என்ன பண்ணுற செக்யூரிட்டிக்கு அப்படின்னு கேட்டோன்னா, எதுவுமே இல்லாதவாக்கிட்ட நீ வந்து செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறியே எப்படி அப்படின்னு போய் கேட்டால் அவள் என்ன ஆன்சர் சொல்வா? அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம் அப்படின்னு பதில் சொல்வாள். யோகக்ஷேமம், யோகக்ஷேமம் வந்து யாருடைய டிபார்ட்மெண்ட்டு? பகவானுடையது. அனன்யாஸ் சிந்தயந்தோமாம், நீ வந்து இடைவிடாது என் மேலே பக்தி செலுத்தின அப்படின்னு சொன்னால் உன்னுடைய யோகத்தையும் உன்னுடைய க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். இதுதான் ஒரிஜினல் எல்ஐசி, நாட் த லோக்கல் எல்ஐசி. எல்ஐசியோட இது தெரியுமா உங்களுக்கு? டேக் லைன் வந்து யோகக்ஷேமம் வஹாம்யஹம், அதுதான் வந்து டேக் லைன். இங்கேருந்து காப்பி அடிச்சிருக்கா பாருங்க. இப்போ பகவான் தான் ஒரிஜினல் எல்ஐசி. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் வச்சுண்டு பயப்படலாம், இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் பயப்படாமல் இருக்கலாம். அது வந்து நம்மளோட மைண்டுடைய ஒரு இன்டர்னல் கண்டிஷன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் மட்டும் போராது, இதை வந்து அசிமிலேட் பண்ணணும். இந்த உண்மையை வந்து நம்ம மனசுக்கு புரியிற மாதிரி புரியிற வரைக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். எவ்ரிடே அதுக்கிட்ட சொல்லணும், பணத்தினால ஹாப்பினஸ்ஸு கிடைக்காது, பணத்தினால செக்யூரிட்டி கிடைக்காது அப்படின்னு மைண்டுக்கு நாம் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். அப்போ பணத்துக்கும் ஹாப்பினஸுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, பணத்துக்கும் செக்யூரிட்டிக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. கடைசியாக பணத்துக்கும் மன நிறைவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. பார்த்தோம் இல்லையா? 100 ரூபாய் இருந்தால் 1000 ரூபாய் வேணும், 1000 ரூபாய் இருந்தால் 1,00,000 ரூபாய் வேணும். இந்திரனுக்கு என்ன வேணும்? பிரம்ம பதவி வேணும். ஸோ அது மாட்டுக்கு அப்படி போயிட்டே இருக்கும். அந்த அதிருப்திகரத்துவம் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். அதனால் லிமிட்டு வந்து பணத்துக்கு இல்லவே இல்லை. இந்த கண்டென்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது. இப்போ வந்து சப்போஸ் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறேன், எதுக்கு நீ பணம் சம்பாதிக்கிற அப்படின்னா பீஸ், செக்யூரிட்டி அண்ட் ஹாப்பினஸ்ஸை எனக்கு அது கொடுக்கும், அதனால தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் அப்படியே அதை மாற்றிக்கணும். பணம் எனக்கு பீஸ், செக்யூரிட்டி அண்ட் ஹாப்பினஸ்ஸை கொடுக்க போகிறது இல்லை. அப்போ பின்ன நான் எதுக்காக தான் பணம் சம்பாதிக்கணும்? நான் வந்து ராங் ஐடியா, ஓகே பீஸ், செக்யூரிட்டி அண்ட் ஹாப்பினஸ்ஸை கொடுக்கறதுக்காக பணம் சம்பாதிக்கணும்னு நான் நினச்சேன். இப்போ வந்து அது ராங் அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்கிறதுனா பின்ன நான் என்ன தான் பண்ணுறது? எப்படி சும்மாவே இருக்க முடியும் இல்லையா? இப்போ நான் பணம் சம்பாதிக்கிறேனே, அது பின்ன எதுக்காக? அது எதுக்காக? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் மணி? இப்போ தைத்திரிய உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்கு இல்லையா? அதில் வந்து ஒரு ஹோமம் வரும். என்ன ஹோமம் வந்தது? ஆவஹந்தி ஹோமம். ஆவஹந்தி விதன்வானா குர்வானா சீரமாத்மனஹா அப்படின்னு வரும். அப்போ அந்த ஹோமம் பண்ணினோன்னா என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு. என்னெல்லாம் மெட்டீரியல் வெல்த் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். அது வந்து ஸ்ரீதேவிக்கு பண்ணுற ஹோமம், லக்ஷ்மியை வேண்டி பண்ணுற ஹோமம். அப்போ அந்த ஹோமத்தை பண்ணு அப்படின்னு உபனிஷத் வந்து அந்த இடத்துல சொல்கிறது. அதெல்லாம் பண்ணி உனக்கு நிறையா அர்த்தங்கள், அர்த்தகானா இந்த வெல்த் எல்லாம் உனக்கு வந்து கிடைக்கட்டும். இப்போ என்ன பர்பஸுக்காக இந்த வெல்த் எல்லாம் நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, தனம் தர்மார்த்தம். எதுக்கு அந்த தனம்? எதுக்கு அந்த பணம்? தர்மார்த்தம். தர்மம் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? நிறைய நல்ல விஷயங்களை
பண்ணுறதுக்காக அந்த பணத்தை நாம் சம்பாதிக்கணும். நோபல் காரியங்கள், ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் பண்ணுறதுக்காக அந்த பணம் நாம் சம்பாதிக்கணும். ஏன்னா என்ன ஒரு விஷயம் பண்ணணும்னாலும் பணம் நம்மளுக்கு தேவைப்படுறது இல்லையா? அப்போ வேதம் பணத்தை எப்படி பார்க்கறது? நாம் பணத்தை எப்படி பார்க்குறோம்? எய்தர் ஒரு போக சாதனமாக பார்க்குறோம், இல்லைனா அது ஹாப்பினஸை கொடுக்கும்னு பார்க்குறோம், இல்லை செக்யூரிட்டி கொடுக்கும்னு பார்க்குறோம். ஆனால் வேதம் பணத்தை எப்படி பார்க்கறது, எப்படி பார்க்கணும்னு சொல்கிறதுன்னு பார்த்தா தனம் தார்மீக கர்ம சாதனம் அப்படின்னு பார்க்கறது. ஜஸ்ட்டு அதை பயன்படுத்தி நீ வெறும்னா நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணணும். அப்போ பணம் அப்படிங்கிறது மீன்ஸ், பணம் கோல் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? பணம் கோலாக இருந்தது. பணம் சம்பாதிக்கிறது என்னுடைய ஒன் ஆஃப் தி கோல்ஸாக இருந்தது. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது? பணம் கோலே கிடையாது, பணம் வெறுமை மீன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பணம் டெஃபினட்டாக நமக்கு நம்மளுடைய ஃபேமிலியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பணம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஃபேமிலி அப்படின்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால்தான் கிரகஸ்தனால் என்ன பண்ண முடியும்? பஞ்சமகா யஜ்யம் பண்ண முடியும். இப்போ பஞ்சமகா யஜ்யம் பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்கிறதே, அது பண்ணணுன்னா பணம் வேணுமா வேண்டாமா நமக்கு? இல்லையா? இப்போ காக்காய்க்கு சாதம் வைக்கணும்னா சாதம் வாங்கிறதுக்கு, ஒரு அரிசி வாங்கிறதுக்கு பணம் தேவையில்லை. அப்போ அதுக்கு மினிமமாக டெஃபினட்டாக நம்ம எல்லாருக்கும் பணம் தேவை. ஸோ பஞ்சமகா யஜ்யம் பண்ணணும் அப்படின்னா தனம் தேவை. ஆனால் பஞ்சமகா யஜ்யம் எதுக்காக பண்ணுறோம்? அப்போது பணம் மீன்ஸ், பணம் கோல் கிடையாது. அப்படின்னா நம்மளுடைய ஹாப்பினஸுக்கு பின்ன எது காரணம்? அப்பப்போ ஹாப்பியாக இருக்கோமா இல்லையா? எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறது இல்லை, அது தெரியும். அப்பப்போ ஹாப்பியாக இருக்கோமே, எதனால பின்ன அந்த ஹாப்பினஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது? தர்மம் தான் ஹாப்பினஸுக்கு காரணம். தர்மா மட்டுமே நமக்கு ஹாப்பினஸை கொடுக்கும். தர்மானா என்ன அர்த்தம்? புண்ணியம் அப்படின்னு அர்த்தம். தர்மானா இந்த இடத்துல தானம் அதெல்லாம் கிடையாது. நம்ம சும்மா தான தர்மம் பண்ணணும்னு தமிழில் போட்டுருவோம். தர்மா அப்படின்னா அவ்வளோ பெரிய வார்த்தை இது. சான்ஸ்கிரிட்டில் நிறைய இன்டெப்த் மீனிங் இருக்குது. ஸோ ஒரு மீனிங் அதில் புண்ணியம். அப்போ புண்ணியவான் இருக்கான்ல, புண்ணியவான்னா தனவான்னா யாரு? தனம் இருக்கிறவன் தனவான். அப்போ புண்ணியவான்னா புண்ணியம் இருக்கிறவன் புண்ணியவான். இப்போ யார் புண்ணியவானோ அவன் மட்டும்தான் ஹாப்பியாக இருப்பான். அப்போ புண்ணியம்தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. அப்போ பணம் இருக்கிறதும் பணம் இல்லாததும் நம்மளுடைய ஹாப்பினஸை நிர்ணயிக்கிறது கிடையாது. அப்போ எது நிர்ணயிக்கிறது நம்மளோட ஹாப்பினஸை? தர்மம் தான் சந்தோஷத்தை நிர்ணயிக்கிறது, புண்ணியம்தான் ஹாப்பினஸை நிர்ணயிக்கிறது. இப்போ அந்த தர்மம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இனிஷியலாக நமக்கு இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை எல்லாம் கொடுக்கறது, மெட்டீரியல் சந்தோஷங்களை எல்லாம் கொடுக்கறது. அதே தர்மம் தான் பின்னாடி நம்மளுடைய மோட்ச ஆனந்தத்திற்கும் காரணமாக இருக்குது. இப்போ ஆபேட்சிக ஆனந்த ஆத்தியந்திக ஆனந்த ரெண்டு இருக்குது. ரெண்டுத்துக்குமே இந்த தர்மா ஹெல்ப் பண்ண போகிறது. அப்போ எதுக்கு நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்காக பணத்தை சம்பாதிக்கணும். இப்போ மூட ஜஹீஹி தனாகம திருஷ்ணாம். மூட ஜஹீஹி, மூட அப்படின்னா மூடனே, முட்டாளே. எல்லா ஸ்லோகத்துலேயும் நம்மளை முட்டாள் முட்டாள் அப்படின்னு தான் திட்டு வர. நம்ம ரெடியாக இருக்கணும் அதெல்லாம் கேட்டுக்கிறதுக்கு. ஸோ தனாகம திருஷ்ணாம். இப்போ தனத்தை சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிற திருஷ்ணாம்னா, திருஷ்ணானா பேராசைன்னு அர்த்தம்.
ஜஹீஹினா விட்டுடு, ட்ராப் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். ஸோ பணத்தை நிறைய நான் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ராங் ஐடியா வச்சுட்டு இருக்கியே, ஒரு பேராசை உன்கிட்ட இருக்கே, அதை வந்து நீனு ஜஹீஹி ட்ராப் பண்ணிடு. இந்த பேராசை எதனால ஏற்பட்டது? குழப்பத்தினால ஏற்பட்டது. என்ன குழப்பம்? பணத்தினுடைய எக்ஸாக்ட் வேல்யூ எனக்கு தெரியாததுனால இந்த குழப்பம் வந்து ஏற்பட்டது. ஸோ நிறைய பணம் இருந்தால் நிறைய சந்தோஷம் கிடைக்கும்னு நான் ராங்காக நினச்சிட்டு இருந்தேன். அதனால சரி நான் நிறைய பணத்தை அக்வயர் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ தன ஆகம திருஷ்ணாம் ஜஹீஹி கிவ் அப் தியஜ அப்படிங்கிறார். குரு சத்புத்திம் மனசி வித் திருஷ்ணாம். நீ வந்து என்ன பண்ணணும்? சத்புத்திம் குரு, சத்புத்தியை நீ வந்து இப்போ வளர்த்துக்கோ, நோபல் தாட்ஸை நீ வந்து இப்போ வளர்த்துக்கோ. வித் திருஷ்ணாம். இப்போ திருஷ்ணாம் பேராசை அப்படின்னா வி திருஷ்ணாம் என்னவா இருக்கணும்? பேராசைக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். என்ன ஆப்போசிட்டு? கண்டென்ட்மெண்ட், மனநிறைவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ மனநிறைவை நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணு, அந்த புத்தியை நீ வந்து வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். கண்டென்ட்மெண்ட்னா பின்ன என்ன? அதை வந்து நெக்ஸ்ட் லைனில் சொல்கிறார். யத் வித்தம் நிஜ கர்மோபாத்தம் லபசே தேன வினோதய. கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்மளால் வந்து எவ்வளோ வெல்த்தை தார்மீகமான முறையில் சம்பாதிக்க முடியறதோ அதை வச்சுண்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பேர் கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறார். மனநிறைவு. இருக்கிறத வச்சுண்டு ஆனந்தமாக இருக்கிறதுக்கு பேர் மனநிறைவு. இப்போ ஒரு பர்சனை பார்த்தீங்கன்னா தார்மீகமான முறையிலே அவளால் வந்து கோடிகளை சம்பாதிக்க முடியும். அதே இன்னொருத்தர்னால லட்சங்களை சம்பாதிக்க முடியும், இன்னொருத்தர்னால ஆயிரங்களை சம்பாதிக்க முடியும். இப்போ அமௌண்ட் இங்கே முக்கியம் கிடையாது. ஆனால் எது முக்கியம்? தார்மீகமான முறை வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிஜ கர்மனா அப்படின்னு சொன்னால் என்னுடைய சொந்த முயற்சியில் அப்படின்னு அர்த்தம். நிஜன்னு சொன்னால் ஒன்ஸ் ஓன் அப்படின்னு அர்த்தம். கர்மானா இந்த இடத்துல எஃபர்ட். நம்மளுடைய பிரயத்தனத்தினால நாம் என்ன சம்பாதிக்கிறோமோ, நம்மளால் என்ன, நம்ம கெப்பாசிட்டிக்கு நம்மளால் என்ன சம்பாதிக்க முடியறதோ அதை வச்சுட்டு திருப்தியாக இருக்கிறதுக்கு நீ பழகு, உன்னோட மைண்டுக்கு சொல்லு. ஆனால் நம்ம ஃபேமிலியில் சும்மா இருப்பாளா? என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொன்னால், என்னால் இவ்வளோதான் உனக்கு சாப்பாடு போட முடியும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் எல்லாருக்கும் இந்த அறிவை வந்து நாம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ அவளுக்கும் வந்து பணம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து புரிய வைக்கிறதுக்கு நாம் வந்து முயற்சி பண்ணணும். இப்போ சில பேரை பார்த்தோம் அப்படின்னா இந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் அவளுக்கு நிறையா இருக்கும். அதுதான் பிராரப்தம் வந்து ரொம்ப நல்ல பிராரப்தமாக இருக்கும். அவள் வந்து பிறக்கும் போதே எப்படி பிறந்துடுவா அப்படின்னா, அது பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அதெல்லாம் சொல்கிறோம்ல, ஒன்றுமே அவள் பண்ண வேண்டாம். அப்படியே இருந்தாலே உட்காந்து சாப்பிட்டா 7-8 தலைமுறைக்கு வந்து அவள் வந்து பணம் அவகிட்ட இருக்கும். அதெல்லாம் வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம். அந்த பூர்வ ஜென்ம புண்ணியமை யார் சம்பாதிச்சது? அந்த பர்சனுடைய ஓன் கர்மானால தான் அவருக்கு கிடைச்சிது இல்லையா? அப்போது நீ என்ன வந்து இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷமாக இரு. இன்ஃபேக்ட் வந்து சாஸ்திரம் சொல்கிறது நிறைய விஷயங்கள் வந்து இந்த இந்த அந்த சொத்தை என்ஜாய் பண்ணுறதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நிந்தா பண்ணுறது, நீயே சம்பாதிக்கிறது தான் உத்தமம்னு சொல்கிறது. நீ சம்பாதிச்சு சொத்து சேர்த்து அதை என்ஜாய் பண்ணுறது உத்தமம். அப்புறம் வந்து இந்த அப்பா கிட்டேலாம் இன்ஹெரிட் பண்ணுறோம்ல, அதெல்லாம் வந்து மத்தியமம் அப்படின்னு சொல்கிறது. அதெல்லாம் வந்து சில பேர் வந்து அப்பா கிட்டேருந்து எதிர்பார்ப்பால, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. நம்மளுடைய சொந்த முயற்சியிலேயே வந்து நாம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த பிரதர் சிஸ்டர்ஸ் அவளுடைய வெல்த்தெல்லாம் நாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் அதமம். அதுக்கப்புறம் இந்த டௌரிலாம் வாங்குறல்ல, ஒய்ஃபுடைய வீட்டிலேருந்து நிறைய பேர் வந்து அந்த சொத்தெல்லாம் நம்ம வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது அதமோ அதமம், ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உத்தமம் ஸ்வார்ஜிதம் வித்தம், மத்தியமம் பிதுர் அர்ஜிதம், அதமம் பிராத்துர் வித்தம் ச ஸ்திரீ வித்தம் அதமாதமம்.
இப்போ அதனால தான் வந்து டௌரி ஈரிலாம் வந்து வாங்கக்கூடாது. இப்போ இந்த இன்லாஸோடைய காசில் வாழறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்கிறது. அப்போ லெஜிட்டிமேட்டாக நம்மளுடைய சொந்த முயற்சியில் என்ன சம்பாதிக்க முடியறதோ அதை வச்சுட்டு கண்டென்டடாக நீ இரு அப்படின்னு சொல்கிறது. ஸோ நிஜ கர்ம உபாத்தம், சம்பாதிச்சது அக்வயர் பண்ணினது, தேன சித்தம் வினோதய, தேன அப்படின்னு சொன்னால் அதை வச்சுண்டு, சித்தம் வினோதய அப்படின்னா இந்த இடத்துல மைண்டை வந்து நீ கண்டென்டடாக இருக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே பழக்கம் தானே இல்லையா? பழக்கத்தில் இந்த விஷயத்தை நாம் கொண்டு வந்துடலாம். அந்த தாட்டை நீ வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருந்தேன்னா உன் மைண்டுக்கு அந்த விஷயமானது புரிஞ்சுடும். ஏன்னா நான் என்ன வச்சுட்டுருக்கேனோ அதை பொறுத்து ஹாப்பினஸ்ஸு ஏற்படாது. இப்போ ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இன்டர்னல் கண்டிஷன், என் மைண்டுடைய ஒரு இன்டர்னல் கண்டிஷன். இப்போ பணத்தை பற்றி நீ ஒரு ராங்காக ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி வச்சுட்டுருக்கியே, அதை ட்ராப் பண்ணு, ஜஹிஹி அப்படின்னு சொல்கிறார். ஸோ தார்மீகமான முறையில் பணத்தை சம்பாதி, அந்த பணத்தை நல்ல காரியங்களுக்கு செலவழி. அது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியம் உனக்கு என்ன கொடுக்கும்? ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். நாரீஸ்தனபரநாபிதேஷம் திருஷ்ட்வா மாகமோஹவேஷம் ஏதன்மாம்சவசாதிவிகாரம் मनसि विचिन्तय वारं वारं. ஸோ இந்த ஸ்லோகத்தில் சங்கரர் எடுத்துக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா காமஹா. போன ஸ்லோகத்தில் அர்த்தஹா வச்சு சொன்னார் இல்லையா? இந்த ஸ்லோகத்தில் வந்து காமஹா அப்படிங்கிறத வச்சு அதுவும் வந்து எப்படி ஃபைனைட் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். இந்த காமஹா இருக்கு இல்லையா, இந்த டிசையர், இதை வந்து சாஸ்திரம் ப்ராடாக வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறது. முன்ன வந்து ஆகந்துக காம அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அக்வயர்டு டிசையர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு விதமான ஆசையானது இருக்கும். ரெண்டாவது வந்து ஸ்வாபாவிக காம, which is called natural desire. எல்லாருக்கும் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஆசை. இப்போ அந்த அக்வயர்ட் டிசையர் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறும், ஆளுக்கு ஆள் வந்து அது வந்து வேறுபடும். ஏன்னா அந்த பர்சன் இருக்கிற இடம், சூழ்நிலை, காலம், அதுக்கேற்ற மாதிரி அந்த அக்வயர்ட் டிசையர் வந்து மாறுபடும். இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம சவுத் இண்டியன் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? இட்லி, தோசை, அதுதான் வந்து நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸாக இருக்கும், ஃபேவரட்டாக இருக்கும். இப்போ நார்த் இந்தியன் சொன்னால் அவளுக்கு சப்பாத்தி, அந்த மாதிரி விஷயங்கள் அவளுக்கு பிடிக்கும். ஸோ அக்வயர்ட் டிசையர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாறுபடும். ஆனால் ஸ்வாபாவிக காம இருக்கே, நேச்சுரல் டிசையர் இருக்கே, அது வந்து இன்ஸ்டிங்க்டிவ் டிசையர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இந்த செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து எல்லாருக்குமே இருக்குமா இருக்காதா? இப்போ ஏதாவது வந்து நம்மளை கடிக்க வருது, ஏதாவது இது பண்ணால் நம்ம என்ன பண்ணுறோம்? அது கிட்டே இருந்து நம்மளை வந்து நாம் பாதுகாத்துக்கிறோம். இன்ஃபேக்ட் வந்து ஒரு பூச்சிக்கு கூட அது இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு மஸ்கிட்டோவை இப்படி அடிக்க ட்ரை பண்ணால் அது என்ன பண்ணுறது? அது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது இல்லையா? இப்போ அந்த பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நேச்சுரல் ஆசை, எல்லா ஜீவராசிக்கும் அது இருக்குது. அது மாதிரி எப்போவுமே நாம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவோமா மாட்டோமா? நேச்சுரல் டிசையர் ஃபார் எவ்ரி ஒன். எப்போவுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு விரும்புவோமா மாட்டோமா? இட் இஸ் ஆல்சோ நேச்சுரல். இப்போ இதெல்லாம் வந்து ஆஸ்
டைம் கோஸ் நாம் வந்து அக்வயர் பண்ணின ஆசையா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே நம்மக்கிட்ட உள்ளே இருக்கிற ஒரு கண்டிஷன். இதெல்லாம் யூனிவர்சலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடியது அண்ட் காமன், பொதுவான ஆசைகள். அந்த மாதிரி ஸ்வாபாவிக காமால ஒரு டிசையர் தான் வந்து இந்த ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன். இந்த மேல் வந்து ஃபீமேலுக்கு அட்ராக்ட் ஆகிறதும் ஃபீமேல் வந்து மேலுக்கு அட்ராக்ட் ஆகிறதும் வந்து நேச்சுரல் டிசையர். எல்லா ஜீவராசிகளுக்கும் காமன் இது, நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங்ஸ், எல்லா ஜீவராசிகளுக்கும் இது காமன். ஸோ ஸ்திரீ புருஷ இச்சா ஆர் ஸ்திரீ புருஷ காமஹா இது வந்து ஸ்வாபாவிக காமாக்கு கீழே வரும். இப்போ வந்து நம்மளுக்கு இதில் என்ன தெரியணும் அப்படின்னா, எது ஆகந்துக காமா எது ஸ்வாபாவிக காமா அப்படின்னு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும். இப்போ இங்கே வந்து சங்கரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்வாபாவிக காமாவை தான் இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறார். அதுவும் ஸ்பெஷலாக அதில் எதை அட்ரஸ் பண்ணுறார் அப்படின்னா, இந்த ஸ்திரீ புருஷ பரஸ்பர இச்சா இதை பற்றி தான் வந்து சங்கரர் இங்கே பேசுகிறார். ஏன்னா இதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த விஷயத்தை நாம் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார். ப்ராப்பராக ஒரு விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணணும்னா எனக்கு அதில் நல்ல கிளாரிட்டி இருக்கணும். அப்போ இங்கே விவேக சக்தியை நீனு யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். மாகா மோக ஆவேஷம். ஆவேஷா அப்படின்னு சொன்னால் ட்ராப்னு அர்த்தம், வலை அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ இந்த ஸ்வாபாவிக காமாவோட வலையில் போய் நீனு விழுந்துடாத, டோன்ட் கெட் ட்ராப்டு அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதை வந்து ப்ராப்பராக நீனு ஹேண்டில் பண்ணு. மா அகா அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே நீ போகாத. மானா டு நாட் அப்படின்னு அர்த்தம், ஆகானா போகாதே. ஸோ டோன்ட் ஃபால் இன் டு தி ட்ராப் அப்படின்னு சொல்கிறார். அந்த மோக வலையில் நீ போய் விழுந்துடாதே அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு பகவான் ஒரு பிரித்து பார்க்குற சக்தியை கொடுத்துருக்கானே, அதை நீனு யூஸ் பண்ணு. நம்ம ஜென்ரலாக வந்து பிரித்து பார்க்குற சக்தி நமக்கு இருக்குது அப்படிங்கிறதையே வந்து மறந்து போயிடுவோம். அந்த மறதி இருக்குல்ல, அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். பிரித்து பார்க்குற சக்தி இருக்குங்கிறத கூட எப்படி நம்மளால் மறந்து போக முடியும்? ஸோ அந்த விவேக சக்தியை நீ வந்து ஆப்பரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஆப்பரேட் பண்ணினாதான் இந்த டிசையரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நம்மளால் அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இப்போ இந்த டிசையர் இருக்குல்ல, இந்த டிசையர் வந்து எல்லாருக்கும் காமன், கரெக்டாக? இது வந்து யூனிவர்சல் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பகவான் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ வில் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காருல்ல. நம்ம வந்து இனிஷியல் கிளாஸஸில் பார்த்தோமே, சாய்ஸ் அப்படின்னு ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குல்ல. அந்த ஆசையை ப்ரொமோட் பண்ணணுமா கூடாதா அப்படிங்கிற சாய்ஸ் யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட தான் இருக்குது இல்லையா? ஏன்னா நமக்கு ஃப்ரீ வில் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த ஸ்வாபாவிக இச்சாவை நான் ஆக்டிவேட் பண்ணணுமா ஆக்டிவேட் பண்ண வேண்டாமா அப்படின்னு டிசைடு பண்ணுறது என் கையில் தான் இருக்குது. அப்போது ஒரு ஹியூமன் பீயிங் வந்து என்ன டிசைட் பண்ணலாம்? எனக்கு ஸ்வாபாவிக இச்சா வேண்டாம், நான் வந்து அதை ஆக்டிவேட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணலாம். இல்லைனா ஒரு பர்சன் என்ன டிசைட் பண்ணலாம்? எனக்கு அது வேணும், நான் வந்து அதை ப்ரொமோட் பண்ண போகிறேன் அப்படின்னும் அந்த பர்சன் வந்து டிசைட் பண்ணலாம். ஏன்னா சாய்ஸ் இருக்கும் பொழுது இப்படியும் எடுத்துக்கலாம் இப்படியும் எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு பர்சன் வந்து சப்போஸ் நான் வந்து அதை ப்ரொமோட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா அந்த பர்சன் தான் பிரம்மச்சரிய விரதம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் நம்ம. இப்போ வந்து அந்த டிசையரையே சேலஞ்சு பண்ணுறதெல்லாம் இல்லைங்க. அந்த டிசையர் அப்படிங்கிறது நேச்சுரலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. ஆனால் என்கிட்ட ஃப்ரீவில் இருக்கிறதுனால நான் இப்போ டிசைட் பண்ணுவேன் எனக்கு அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஸோ வேண்டான்னு டிசைட் பண்ணுறவா தான் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறவா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு பர்சன் நம்மளுக்கு தெரியுமா? யார் வந்து பிரம்மச்சரிய விரதத்தை எடுத்துட்டா?
பீஷ்மாச்சாரியா இல்லையா, அவர் வந்து இந்த மாதிரி விரதம் எனக்கு வேண்டாம், நான் ஆக்டிவேட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு அவர் வந்து டிசைட் பண்ணினான். ஸோ இது வந்து ஒரு குரூப்பு. இப்போ சப்போஸ் நான் வந்து பிரம்மச்சரிய விரதத்தை எடுத்துக்க போகிறது இல்லை அப்படின்னு ஒருத்தர் டிசைட் பண்ணுறா அப்படின்னு சொன்னால், இங்கே என்ன பார்க்கணும், சாஸ்திரத்தோட பியூட்டி என்ன அப்படின்னா, சாஸ்திரம் என்ன பண்ணுறது, எல்லாருமே பிரம்மச்சரிய விரதத்தை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படி எல்லாம் நம்மளுக்கு எங்கேயுமே வந்து இந்த கட்டளையெல்லாம் வந்து எங்கேயுமே போடாது. சாஸ்திரம் ஜென்ரலி என்ன பண்ணோன்னா, இது டூஸு இது டோன்ட்ஸு. டூஸில் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு அதுலேயும் வழிமுறைகள் நம்மளுக்கு சொல்லிடும். அப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு எது பண்ணணும் எது பண்ண வேண்டான்னு யார் கையில் டிசிஷன் இருக்குது, ஃப்ரீ வில் கொடுத்துருக்குல்ல, அதே சாஸ்திரம் தானே சொல்கிறது உனக்கு ஃப்ரீ வில் இருக்குன்னு. அதனால் அது எதையுமே நம்மளை ஃபோர்ஸே பண்ணாது. கிருஷ்ணர் கூட அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்கிறார் கடைசியில், 18 சாப்டர்லேயும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார் கிருஷ்ணர், யதேச்சசி ததா குரு அப்படின்னு சொல்லுவார். இப்போ வந்து ஒரு டீச்சருக்கு எப்படி இருக்கும்ல, கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அந்த டீச்சர் வந்து எவ்வளோ வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு கடைசியில் அந்த ஸ்டூடெண்ட் நான் என்ன பண்ணட்டும் இப்போது அப்படின்னு கேட்டால் டீச்சருக்கு என்ன தோணும், திருப்பியும் வந்து இவன் வந்து கரெக்டான விஷயத்தை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பா இல்லையா. இவன் வந்து நல்லது தான் கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுப்பா. இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து உனக்கு எல்லாத்தையுமே நான் சொல்லி, ஏன்னா நிறைய வாட்டி சொல்லிட்டார், அவர் 4-5 வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டார் விஷயத்தெல்லாம். நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டேன்டா, இப்போ நீ தான் டிசைடு பண்ணணும், உனக்கு உன் மனசுக்கு எது சரின்னு படுறதோ. இப்போ சொல்லி கொடுக்குற விஷயம்லாம் டீச்சருடைய நாலேஜாக இருக்கக்கூடாது, யாருடைய நாலேஜாக இருக்கணும், அது என்னுடைய நாலேஜாக அந்த விஷயம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து எது சரி எது தப்பு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எவ்வளோ நாளைக்கு இன்னொருத்தர் சொல்கிறான் நான் கேட்பேன், இன்னொருத்தர் சொல்கிறான் நான் கேட்பேன் அப்படின்னு எவ்வளோ நாளைக்கு அப்படியே நம்ம வண்டியை ஓட்ட முடியும் இல்லையா. அதனால சாஸ்திரம் எப்பயுமே எந்த விஷயத்தையுமே நம்மளுக்கு ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணவே பண்ணாது. இதெல்லாம் இருக்குது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடும். அப்போ நீ உனக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ரீ வில்லை நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அப்போ யார் வந்து நான் பிரம்மச்சரிய விரதம்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறாளோ அவன் என்ன பண்ணுவா அப்படின்னா, அதுக்கும் சாஸ்திரம் வந்து அட்வைஸ் கொடுக்கறது. நீ சப்போஸ் எடுத்துக்கலையா, பிரம்மச்சரிய விரதம் எடுத்துக்கலையா, அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்வாபாவிக இச்சாவை நீ வந்து லெஜிட்டிமேட் மேனரில் அதை நீனு அடையணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற. தார்மீகமான முறையில் அந்த ஆசையும் நீ அடையணும். எந்த ஆசையாக இருந்தாலும் தார்மீகமான முறையில் தானே அடையணும். நம்ம இதையும் நீனு தார்மீகமான முறையில் அடையணும். அப்போ இந்த விஷயத்தில் நீ அவிவேக்கியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறது. இப்போ விவேக சக்தியை எங்கே பயன்படுத்துகிறோமோ இல்லையோ இந்த இடத்துல டெஃபினட்டாக நாம் பயன்படுத்தி ஆகணும். அதுக்காக தான் சாஸ்திரம் என்ன பண்ணியிருக்கு, ஒரு பர்டிகுலர் ஆசிரமத்தையே நமக்கு இதுக்கு கொடுத்துருக்கு. என்ன ஆசிரமம் அது? கிரகஸ்தாசிரமம், ஹவுஸ் ஹோல்டர். அப்போது இந்த ஆசிரமத்தில் யார் அலவுடு? பிரம்மச்சரிய விரதம் எடுத்துக்காதவா இந்த ஆசிரமத்தில் அலவுடு. அப்போ ஸ்வாபாவிக இச்சாவை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நீ டெஃபினட்டாக கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தே ஆகணும். இதை வந்து ஒருத்தர் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டா அந்த பர்சன் வந்து விவேகி, இன்டெலிஜென்ட். ஸோ இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது? நாரி ஸ்தனபர நாபீதேஷம் திருஷ்டுவா. இப்போ இந்த லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் வந்து அந்த ஆப்போசிட் செக்ஸுடைய ஃபிசிக்கல் பாடியை பார்த்து மோகிக்காதே அப்படின்னு சொல்கிறது, குழம்பி போகாது, கன்ஃபியூஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறது, மாகா ஆவேஷ அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இது எப்படிப்பட்டது இந்த தேகம்? ஏதத் மாம்ச வசாதி விகாரம். ஏதத்னா இந்த ஃபிசிக்கல் பாடி இருக்கே எப்படிப்பட்டதாக இருக்குது? மாம்சம்னா ஃப்ளஷ் அப்படின்னு சொல்கிறோம்ல. வசாதி, ஆதினா எக்ஸெட்ரான்னு அர்த்தம். வசா அப்படின்னு சொன்னால் ஃபேட்டு, கொழுப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பாடி வந்து இட் இஸ் மேடப் ஆஃப் ஃப்ளஷ்ஷு, ஃபேட்டு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம், அந்த தாத்தூஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து
இது இது அதனால் ஆக்கப்பட்டிருக்கு. ப்ளஸ் விகாரம், விகாரம்னா என்ன அர்த்தம்? சேஞ்ச் ஆகக்கூடியது. இந்த பாடிக்கு எத்தனை விதமான விகாரம் இருக்கு? ஷட்டு விகாரம் நாம் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி அப்படின்னு 6 விகாரங்கள் இந்த பாடிக்கு இருக்கு. அதனால அதை பார்த்து நீ வந்து டெல்யூட் ஆகாதே அப்படின்னு சொல்கிறா சங்கரர் இங்கே. ஸோ என்ன பண்ணணும்? அதனால் மனசி விசிந்திய. அப்போ இந்த ஸ்தூல சரீரம் இருக்கே, இது வந்து அனித்தியம், அழியக்கூடியது அப்படிங்கிற விஷயத்தை நீ வந்து சிந்திச்சு பாரு. எப்போ சிந்திக்கணும்? வாரம் வாரம், மறுபடியும் வாரத்துக்கு ஒரு வரையில் மறுபடியும் நீ வந்து சிந்திச்சு பாரு அப்படின்னு வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து தமிழில் சொல்லணும்னா சிற்றின்பம், அதுக்கு கீழே வந்து இது வந்துடும். இதை விட்டுட்டு வேற நம்மளுக்கு ஒரு கோல் ஒன்று வச்சுட்டு இருக்கோமே, என்ன கோலை நாம் சூஸ் பண்ணினா விவேக்கின்னு ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோம். பகவானை நாம் வந்து சூஸ் பண்ணணும் இல்லையா? கோவிந்தனை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் என்னுடைய கோல் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால மட்டுமே எனக்கு என்ன கிடைக்க போகிறது? பர்மனண்ட் ஆனந்தம் எனக்கு கிடைக்க போகிறது. ஸோ நீ வந்து விவேக்கியாக இருந்து இதெல்லாம் வந்து அனித்திய ஆனந்தம், எனக்கு நித்திய ஆனந்தம்னு ஒன்று இருக்குன்னு தெரியும், அதை நோக்கி நான் வந்து இப்போ என்னுடைய ஃபோக்கஸை பண்ண போகிறேன் அப்படின்னு நீனு விவேக்கியா இரு அப்படின்னு சங்கரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री